அதாவது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியில் நடந்த பெரிய மரணம் வந்து இதுதான், பெரிய மரணம். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துக்கு வந்து எல்லா தலைவர்களும் போக வேண்டிய தேவை இருக்குது. இப்போ கள்ளக்குறிச்சி எல்லா தலைவரும் போனாங்களா? அங்கே போகாத தலைவர்கள் இங்கே போனாங்கல்ல. கள்ளக்குறிச்சிக்கு போகாத தலைவர் அத்தனை பேருமே கரூருக்கு வந்தாங்கல்ல. இது அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா எல்லா கட்சி தலைவருக்கும் ஒரு வழிகாட்டுதல் தேவை இருக்கு. எங்க தலைவர் ஒரு பாடமா எடுத்துக்குங்கன்றாரு. இல்ல அங்கதான் தாவேகாவை தனிமைப்படுத்தணும் அல்லது தாவேகாவை குறி வைக்கணும் அப்படின்ற அஜெண்டா. சார், ஒரு கட்சி மக்கள் செல்வாக்கு பெற்று வளரும் போது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஆனால் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் இப்போ இன்னொரு பாயிண்ட் கேட்கணும். அவர் வந்து எவ்வளவு தப்பா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து அவர் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா, கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடி நாமக்கல்ல அவர் பேசுறாரு. நாமக்கல் என்ன பேசுறாரு? என்ன மருத்துவமனை இருக்கா, மின்சார வசதி இருக்கா, சாலை வசதி இருக்கான்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிலேயே 333 மருத்துவமனைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் அதிக மருத்துவமனை இருக்கு. அதே தமிழ்நாட்டில் இந்த மருத்துவமனைக்கு அப்பாற்பட்டு பிரைமரி ஹெல்த் சென்டர், பிரைமரி அதாவது வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் ஆரம்ப சுகாதார நிலையம் 2270 இருக்கு. அதே விஜய் பேசின அந்த நாமக்கல்லையே 63 ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு. தமிழ்நாடு மாதிரி மருத்துவ கட்டமைப்பு உள்ள ஒரு மாநிலம் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. அங்க ஏறிட்டு கேக்குறாரு, தமிழ்நாட்டுல மருத்துவ வசதி இருக்கா? நீங்க தப்பான ஆளுங்க. விஜய் தப்பான ஆளு. நீங்க வந்து உங்க கட்சிக்கு கொள்கை தலைவர்களை வச்சிருக்கீங்க, கொள்கை தலைவர்களை பத்தி பேசுங்க. பேச தெரியல, நீங்க ஹூக் பாலிடிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஹூக் பாலிடிக்ஸ், அதாவது அந்த 10 பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை இருங்க, நான் பேச விடுங்க. பேச விடுங்க, நான் மைக்கை கழட்டி வச்சு போயிடுவேன். இல்ல பேச விடுங்க, நல்லா தெரியும். பேச விடுங்க. இல்ல உரையாடலா பார்க்கலாம். இருங்க, ஹூக் வேர்ட்ஸ் அரசியல் கட்சிகள் வெற்றி பெறதுக்காக என்ன வேணா சொல்றதானே இன்னைக்கு அரசியலா மாறி இருக்கு. ஹூக் வேர்ட்ஸ் ஏன் பயன்படுத்தணும்? உங்க கட்சியோட கொள்கை பேசுங்க, ஹூக் வேர்ட்ஸ் பயன்படுத்தணும். ஹூக் வேர்ட்ஸ்னா என்ன? அதாவது சுண்டி இழுக்கக்கூடிய ஒற்றை வரிகளை. அதாவது இருங்க, 2G ஸ்பெக்ட்ரத்துல 1,76,000 கோடி ஊழல்னாங்க. நடந்துச்சா? நீதிமன்றம் நிரூபிச்சுச்சா? நடக்கல. வெற்றிக்காக என்ன நடக்கல காலகட்டத்தில் நடக்கல. அத சொல்லி தான் அன்னைக்கு வந்து திமுக தோக்கடிச்சாங்க. அவங்களுடைய மோட்டிவ் ஆளுங்கட்சியை வீழ்த்தணும். அத சொல்லி தான் தோக்கடிச்சாங்க. அது பொய் சொல்லி தான் தோக்கடிச்சாங்க. அதே மாதிரி விஜய் வந்து பொய் சொல்லி திமுக அரசுக்கு எதிராக பொய் சொல்லாத, நேர்மையா பேசு. விவசாயத்துக்கு நீங்க மின்சார வசதி இருக்கானே தமிழ்நாட்டுல, அங்கே பாருங்க 23,60,000 பேர் வந்து இலவச விவசாய மின்சாரத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. 2024-25 சட்டமன்ற பட்ஜெட்ல இருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. 2 லட்சம் பேருக்கு மிஸ்டர் ரீகன் சொல்ல முடியுங்க. ஒரே நிமிஷம் இருங்க மிஸ்டர் ரீகன். இல்ல, நான் மைக் கழட்டி வச்சிரேன். இல்ல, அது உங்களுடைய விருப்பம். அது நான் வரல. நான் கேக்குறது, கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சர், இந்த ஒரு கருத்து சொல்ல முடியுங்க. போகாத முதலமைச்சர், கல்வராயன் மலைக்கு போகாத முதலமைச்சர், பரந்தூர் விமான நிலைய மக்களை சந்திக்காத முதலமைச்சர், திருவண்ணாமலையினுடைய செய்யாறு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்திக்காத முதலமைச்சர் இங்க மட்டும் போறாருன்னா வாட் இஸ் தி ரீசன்? என்ன? தேசிய கல்விக் கொள்கையை பேசாத விஜய், காவிரி தண்ணீர் சிக்கலை பேசாத விஜய், முல்லை பெரியார பேசாத விஜய், பவானி ஆறு பாலாற்று பிரச்சனை பேசாத விஜய், நீட்டுக்கு எதிராக போராடாத விஜய், ஆணவ கொலைக்கு எதிராக போராடாத விஜய், மேடல் ஏறிக்கிட்டு மின்சாரம் இருக்கா, விவசாயம் இருக்கா, என்ன சார் அர்த்தம்? அது உங்க நம்பி வரக்கூடிய இளைஞர்களை, சினிமா ரசிகர்கள் எப்படி நீங்க வெளியெடுத்துறீங்க? எப்படி வெளியெடுத்துறீங்க? தப்பா வழி நடத்தக்கூடாது. நீங்க அரசியல் பேசுங்க, மக்களுக்கான அரசியல் பேசுங்க, தமிழ்நாட்டுக்கான அரசியல் பேசுங்க. அதை போட்டு வந்து நீங்க மின்சாரம் தமிழ்நாடு இங்கே பாருங்க, போன 2024-25 பட்ஜெட்ல 2 லட்சம் இலவச மின்சாரத்தை வந்து விவசாயிகள் கொடுக்குது இந்த அரசு, திமுக அரசு. அதெல்லாம் தெரியாம நீங்க பாட்டுல போய் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வரக்கூடிய அவர் நம்பி வரக்கூடிய புள்ளிங்க பாய்ஸ்களுக்கு அரசியல் தெரியாது. அரசியல் தெரியாதவன்ட்ட ஒரு அரசாங்கத்தை பத்தி தப்பா சொல்லி கொடுக்க கூடாது, பேசலாம். தப்பா சொல்லி கொடுக்க கூடாது.